இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IISER, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வந்து திருப்பதியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதை எப்படி சேர்றது, அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அகாடமிக்னு போனீங்கன்னா ஓகேவா. ஸோ கோர்ஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்எம்எஸ், பிஇ, பிஎஸ்சில் வந்து இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெகிரேட்டட் பிஹெச்டி இருக்குது. அப்புறமா பிஹெச்டி இருக்குது, ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதாவது ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம் மாதிரி மாஸ்டர்ஸில் 2 இயர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ரிசர்ச். ஸோ இதெல்லாம் தான் ஐசர் திருப்பதியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொன்றா அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம், ஒவ்வொரு கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அப்படின்ட்டு, இந்த பிஎஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேர முடியும் இந்த ப்ரோக்ராமில். இது பேசிக்காக பிஎஸ்எம்எஸ்ங்கிறது ஒரு இன்டெகிரேட்டட் எம்எஸ்சின்னு சொல்லலாம். சிம்பிளாக இன்டெகிரேட்டட் எம்எஸ்சின்னா +2க்கு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக இந்த மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமில் சேர முடியும். அப்போ என்ன தருவாங்கன்னா பிஎஸ்எம்எஸ் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட்டடாக நீங்கள் 5 வருஷம் இங்கே படிப்பீங்க. ஓகேவா. இதுதான் பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் சேர முடியும். ஓகேவா. இது ஒரு ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கரிக்குலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிஎஸ் ஆக்சுவலாக இது பிஎஸ், இது எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ் இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வழக்கம் போல் +2 அந்த ஐஏடி எக்ஸாம் பாஸ் பண்ணுற மூலமா இந்த ப்ரோக்ராம்லும் நம்ம சேர முடியும். இது பார்த்திங்கன்னா இது 4 இயர் டிகிரி. ஆக்சுவலாக பிஎஸ் வந்து இந்த பிஎஸ்இஎஸ்எஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 4 இயர். இது வந்து 2025 தான் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு இந்த ப்ரோக்ராமை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பிஎஸ்இஎஸ்எஸ் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் பிஹெச்டிங்கிற போது ஐபிஹெச்டின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி சேர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமில் சேர முடியும். அதாவது ஜஸ்ட் எக்ஸாம், ஜாம் எக்ஸாம் அந்த மாதிரி எழுதி நம்ம கிளியர் பண்ணோம்னா இந்த எக்ஸாமில் இந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா பேசிக்காக எம்எஸ்சி ப்ளஸ் பிஹெச்டி இந்த 2 டிகிரியும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அதனால தான் இதை வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்எஸ் ஃபஸ்ட்டு, பிஎஸ்சிக்கு அப்புறமா நம்ம பிஎஸ்சி இல்லை பிஎஸ்க்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராமில் சேர முடியும். ஜாம் எக்ஸாம், ஜஸ்ட் எக்ஸாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா, இல்லைன்னா என்பிஹெச்எம், ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்டஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாஸ் பண்ணோன்னா இதில் சேர முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இன்டெகிரேட்டட் பிஹெச்டி பார்த்தோம். ரெகுலர் பிஹெச்டியில் என்ன அட்வான்டேஜில் இந்த எப்படி சேருறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு அப்புறமா நெட்டு, கேட், ஜெஸ்ட்டு இந்த மாதிரி சிஎஸ்ஆர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் சேர முடியும். ஸோ பிஹெச்டி நிறைய ஸ்ட்ரீமில் இருக்குது. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஹெல்த் அண்ட் கிளைமேட் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எகெயின் இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே உங்களுக்கு நிறைய சப் ஃபீல்டு இருக்குது. ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதில் சேர முடியும். ஸோ இந்த பிஹெச்டி ப்ரோக்ராமில் சேர்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் கேட், நெட், சிஎஸ்ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் டிப்ளமோ ப்ரோக்ராம் மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இல்லை ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக பயாலஜிக்கல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு
ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இப்போ நிறைய டேட்டா சயின்ஸ் எவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த 2 ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கம்பெனிஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இயர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ரிசர்ச் அப்படின்னு 2 இயர் ப்ரோக்ராம். இது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், பேசிக்காக எம்எஸ் பை ரிசர்ச். ஸோ பேசிக்காக ரெகுலராக மாஸ்டர் ப்ரோக்ராமில் நம்ம கோர்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணுவோம். இங்கே ரிசர்ச் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது எம்எஸ் ப்ரோக்ராமில் ரிசர்ச் ஓரியன்டாக இந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுவுமே லைஃப் சயின்ஸில் கெமிக்கல் சயின்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் சயின்சஸ் இந்த 3 ப்ராடு பிரான்ச்சஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்பெஷலைசேஷன் பார்க்கும்போது டிசீஸ் பயாலஜி, பிளான்ட் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், ஆல் particle physics and space science, soft and active matters, condensed matter and quantum technology. ஸோ இதெல்லாம் தான் சப் ஃபீல்ட் ஆஃப் இந்த ரிசர்ச் எம்எஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ இது எம்எஸ் ப்ரோக்ராம் ரிசர்ச் ஓரியன்டாக, அதாவது ரொம்ப ரிசர்ச் ஃபோக்கஸாக மாஸ்டர் டிகிரி இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் கோர்ஸ் ஆஃபர். ஸோ அது இல்லாமல் பிஹெச்டியில் விஸ்வேஸ்வரையா பிஹெச்டி ஸ்கீம்னு இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஹெச்டி ப்ரோக்ராம் ஐசர் ஜாயின்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம், அதாவது ஜாயின்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ங்கிறது ஐசரும் திருப்பதியும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த 2 இன்ஸ்டியூஷனும் ஜாயிண்டாக இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுற பிஹெச்டி ஸ்டூடெண்ட் கொஞ்ச நாள் ஐசர் திருப்பதியில் பிஹெச்டிக்கான ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் அவங்க ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக தீசிஸ் சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் ஜாயின்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் திருப்பதி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் திருப்பதியில் இருக்கிற திருப்பதியில் இருக்கிற அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம் பண்ணணும், இல்லை எம்எஸ்சி இல்லைன்னா பிஎஸ்இ டபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா, இடபிள்யூஎஸ், அதாவது பிஎஸ்இடபிள்யூஎஸ், இந்த 2 ப்ரோக்ராமில் நீங்கள் சேர்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, ஐஐடி எக்ஸாம் எழுதிருக்கணும். அதே நேரத்தில் இன்டெகிரேட் பிஹெச்டிக்கு ஜாம் ஜஸ்ட் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ணலாம். பிஹெச்டிக்கு சிஎஸ்ஆர், கேட், நெட்டு, ஜாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலிமா ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேறு டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல், இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இங்கே யார் ஃபேக்கல்ட்டிஸ், அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது இல்லாமல் போஸ்ட் டாக்டர் ரிசர்ச் ஃபெலோஸும் இங்கே இருப்பாங்க. அதாவது பிஹெச்டிக்கு அப்புறமா பிஹெச்டிக்கு அப்புறமா ரிசர்ச் பண்ணுற ஸ்காலர்ஸும் இங்கே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐசர் திருப்பதியோட ஆக்டிவிட்டீஸ்.